இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேரி பேக்கு பாட்டில்லாம் அடைச்சிருந்தோம். அதனால் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். நான் யாரே உங்களுக்கு சொன்ன மாதிரி திருப்பி அந்த இதெல்லாம் நீங்கள் காணில் போடாதீங்க, ஓட்டையிலையும் போடாதீங்க. சில இடத்துல அடைச்சிக்கிற இடத்துலலாம் தண்ணி முங்குற அளவு கூட வந்து உங்களுக்காண்டி பணியாற்றினாங்க உள்ள ஊற்றி. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், கேரி பேக் போடாதீங்க. அது இருந்தால் வந்து தண்ணி பொய்ய டிஸ்போஸ் ஆகிட்டே இருந்தால் பிரச்சனை இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையாளர் சாட்சி. எந்தெந்த இடத்துலாம் தண்ணி போயிட்டே இருந்ததோ அதெல்லாம் கெட்டலை. போகக்கூடாத இடம் பிஎன்டி காலனி சைடு எல்லாம் சொன்ன மாதிரி மணத்தூரில் வெளியே தான் முக்கில் தான் இருக்குது. போக்கூர், பிஎன்டி காலனி, டீச்சர்ஸ் காலனி, ராஜீவ் நகர், கருவேல் நகர் அந்த பகுதி. மற்றபடி வந்து புதுசாக அதாவது சென்ட் ஆண்டனி ஸ்கூலுக்கு அப்புறம் அவ்வளோ எம்டி லேண்ட் தான். அதுலேருந்தே காணொலி ஸ்டார்ட் பண்ணி வந்துருக்கோம். அதில் காட்டாத வெள்ளம் நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு வந்ததுனால அந்த காணொலியாக போயிருந்ததுனால கருமத் நகர் 2 தெருவும் ஆதிபுரத்துக்கு 2 நகரும் நம்ம டேங்க் முன்னாடி தண்ணி கட்டி கிடந்தது. அதுவும் நீங்கள் கூட கிளியர் பண்ணிடுவாங்க. எல்லா இடமும் ரோடு அக்சஸ் மக்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. இது போக சில முட்டு சேர்ந்து ரிமோட்டில் இருப்பாங்க. நம்ம மாநகராட்சிக்குள்ளே ஒரு வீடே இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி எம்டிலேட்டாக இருக்கும். ஒரு 10 ஏக்கர் தள்ளி இருப்பாங்க. அந்த மாதிரி ரிமோட்டில் இருந்தாலும் கால்ஸ் அந்த நம்மளோட தொடர்பு கொண்ட நம்பர் கொடுத்துருக்கேன் மாநகராட்சி. அதில் சொன்னீங்கன்னா நம்மளோட பணியாளர் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன்.